வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியில் நம்ம கடைசியாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லவளெல்லாம் அப்போலே ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். 1/3/2026 இந்த வட்டத்தில் மறைஞ்சிருக்க வேடை கண்டுபிடிக்க போகிறோம். 1 by 1 கண்டுபிடிப்போம். இந்த குட்டி வட்டத்துக்குள்ள வரக்கூடிய வேடை வச்சு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? 1 கருவி இல்லைன்னா ஆயுதம். கருவி இல்லைன்னா ஆயுதம். 2வது எழுத்து இத்து இருக்குது. கத்தி. ஸோ இந்த கத்திங்கிறதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 2வது ஒரு விளையாட்டு மேலே ஆரம்பிச்சிருக்கு. இது ஐடியா இல்லைன்னா 3வது கொஸ்டின் வரும். விற்பவர். விற்பவர் எப்போவுமே வந்து வியாபாரி தான். வியாபாரி. சரிங்களா? ஸோ 3வது எழுத்து சர்க்கிளில் வி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து வி இடையில இல்லு போட்டால் கல்வி வரலாம். அப்போது ஒரு விளையாட்டை வந்து 2வது எழுத்து இல் போட்டு பார்ப்போம் என்ன விளையாட்டோ. மல்யுத்தம்னு வரும். சரிங்களா? மல்யுத்தம். சரிங்களா? கவி சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தின்னா யாருன்னா நம்ம கம்ப ராமாயணத்தை இயற்றுவதை தான் கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். கம்ப ராமாயணத்தை இயற்றுவ யார்? கம்பர். கம்பன் வீட்டு தையும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு கிடச்சிருக்கு. கல்வி இருவர் பேசுவது. ஊல ஆஞ்சுக்கு உரையாடல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள் கல்வி காய். தேசிய பறவை. தேசிய பறவை தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்னன்னு சொல்லலாம்? 3 எழுத்து தான். மயில். ஸோ இங்கே நம்மளுக்கு ஈ கிடச்சிருக்கு. ஈ. அழகு. அழகுங்க வார்த்தைக்கு 3வது எழுத்து ச கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்காங்க, லட்சணமாக இருக்காங்க. ஸோ பதில் என்ன? லட்சணம். இங்கே நம்மளுக்கு கிடைச்ச வேர்டு என்னென்னா கல்வி கையில் அப்படிங்கிறது தான் வேர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேர்டு எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா இல் வி ட்ரை இல்லை உள்ள சர்க்கிள் பண்ண வேர்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதி இது தனி ஆன்சர். இதுக்கும் பரிசு வச்சுருக்காங்க. சரிங்களா? இது இன்னையோட தினத்தந்தி. தேங்க்யூ.